எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. சற்று முன்பு மிக 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 விசேஷமான இந்த வாரம் முழுவதும் திங்கள் செவ்வாய் நிகழ்ச்சியில் நாம் சொல்லிக் கொண்டு வந்த பரிசுத்தாவினுடைய பொழிந்தருளப்படுத்தல் இன்று முதல் இரவு ஆசீர்வாதமான கூட்டத்திலே அநேக மக்கள் பங்கேற்றார்கள். எல்லா இடத்திலும் கிளை சபைகளிலும் கூட. என்னால் இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அடித்தளம். என்றால் தேவனுடைய ஆவி ஒருவர் வாழ்க்கையில் வரும்பொழுது அங்கே விடுதலை உண்டு என்ற வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கே வருகிறார், யார் வாழ்க்கையில் வருகிறார், அங்கே முழுமையான விடுதலை உண்டு. என்றால் இவ்வுலகத்திலே அசுத்தங்கள் செயல்படுவதாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு தாமே அவருடைய வார்த்தையை மிக தெளிவாய் அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நான் ஜீவனை தர அது பரிபூர்ணப்பட வந்தேன். எனவே இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தார். ஆனால் இருள் திருட கொள்ள அழிக்க மட்டுமே வந்திருக்கான். எனவேதான் அவனுடைய வேலைகள் அநேகம், அடையாளங்கள் அநேகம். சில அடையாளங்கள் இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஏறத்தாழ 10 அடையாளம். இதனை தொடர்ந்து ஒரு அதி அற்புதமான சாட்சி. இந்த அடையாளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த நபர், ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களோ நீங்களோ இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டதோ உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதாய் பார்த்தால், நண்பர்களை உடனடியாய் நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே அதை எதிர்த்து போராட வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஆவிக்குரிய உதவி தேவையானால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உடனே ஒரு ஆலோசனைக்கு, ஒரு சரியான ஜெபத்தின் வழிகாட்டுதல் கண்டிப்பாய் இந்த நபரை போல நீங்களும் நிச்சயமாய் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். என் பேரு சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது, செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவானாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன்.
அதன் பிற்பாடுதான் அவர்கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னை துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகளை பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, நீ இந்த மாதிரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க அப்படின்னு என்ன சொன்னாரு. நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பாத்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா, நானே நினைச்சிருக்கேன் நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாதிரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நிறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகளை அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கேன். காலாவதியான உணவுகளை சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவை நான் அந்த மாதிரி கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாதிரி இறந்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய சாவுதான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை இங்க. என்னை வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்க போது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேனா என்னுடைய மகளை யார் பார்த்துப்பா, யாரு என்ன போல என் மகளை பார்த்துப்பாங்க, யாருமே என் மகளை பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன், அதை புறக்கணிச்சேன். இல்ல நான் இதை செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன், சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துகிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை விட ஆரம்பிச்சேன், மன்னிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய பழைய சிந்தனைகளை விட ஆரம்பிச்சேன், எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படி ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதைத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன், பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒரு பொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜபிச்சேன், 3 மணிக்கு ஜபிச்சேன், 9 மணிக்கு, 3 மணிக்கு ஜபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன், எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவன் இடத்துல சொன்ன, தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன், நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. நீங்கள் பார்த்த இந்த அற்புதமான சாட்சி, இந்த அடையாளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த நபர் இன்றைக்கு முற்றிலுமாய் அதிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டுகிறார், விடுதலையாக்கப்பட்டுகிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி,
பல வருட காலம் உங்கள் வாழ்க்கை தொடர் தோல்வியில் இருப்பதை பார்த்தால், ஒருவேளை வியாதியினுடைய தாக்கம், தீர்க்க முடியாத வியாதிகள், அல்லது எவ்வளவு நீங்க முயற்சித்தாலும் வாழ்க்கையில தொடர் தோல்வி, அல்லது என்ன காரணம் உங்களால சரியாய் யூகிக்க முடியல. நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய தலை விதி அல்லது என்னுடைய தலை எழுத்து தான் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு. உண்மையில அது உங்கள் தலை விதி அல்ல, உங்கள் தலை எழுத்தல். ஆனால் என்னால உறுதியாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய கரா உங்களுக்காய் நீட்டப்படுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் அறிகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை போராட்டங்களை தேவன் பார்க்கும். வெறும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை, ஒரு குறிப்பிட்ட பாஷை, ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவருக்கு மாத்திரம் அல்ல, அவர் மீது விசுவாசம் வைக்கிற எல்லோருக்குமே தேவன் உதவி செய்கிறார். ஆம், நீங்க ஒருவேளை எந்த பாஷைக்காரரா இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, வெறும் இங்கே சென்னையில, தமிழ்நாட்டை மாத்திரமல்ல, வேறு மாவட்டங்கள்ல, வேறு மாநிலங்கள்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால், வேறு நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு உதவியின் கரத்தை நீட்டுகிறார். காரணம், உங்களை இந்த நிலைமையிலிருந்து அவர் மீட்டெடுக்க விரும்புகிறார். எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை போல ஏன் நீங்கள் இன்னும் உங்க பிரச்சனைகளை சகித்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் நீங்க இதுல இருந்து வெளியே வர தீர்மானிக்க கூடாது? என்னால முடியவில்லை என்று சொல்வீர்களானால், ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனால் முடியாது, தேவனால் முடியும். அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய முடியும். மக்கள், இதோ நீங்கள் பார்க்கும்படி இன்னொரு அற்புதமான சாட்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ற அந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அதை ஆஸ்வதிக்க போகிறோம். கர்த்தர் வல்லமை உங்களுக்கு வெளிப்படும்படிய அற்புதமான சாட்சியை கவனிக்கலாம். என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது, என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண், அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது. நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ, இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை. எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது. வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்போது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன்.
அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன் இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களை பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமாக என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கும். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. நண்பர்களே, இந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி மிக விசேஷமாய் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன? நம்முடைய தலைமை சபையினுடைய நுழைவாயிலிருந்து உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பு. நீங்கள் தொடர்ந்து சாட்சிகளை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். யார் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜாய் டிவிலையோ, ஃபேஸ்புக்லயோ, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் தொடர்ந்து சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் நீங்கள் ஒரு அற்புதத்தை அனுபவிக்கிற ஒருவராக இருக்கக்கூடாது? உங்கள் விசுவாசத்தினால் அது சாத்தியம். எனவே இந்த சிறப்பு அழைப்பு உங்களுக்காக. இதனை தொடர்ந்து ஒரு அற்புதமான சாட்சி நாம் கேட்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சி இணைந்திருங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். மே 19ஆம் தேதி அதிசயற்றும் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலில் விடப்பட்டது. தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வலிகள், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாய். எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதை சேர்த்து ஒரு துளியை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடி. நாம் நிகழ்ச்சியை நிறுதிக்க வந்திருக்கிறோம். மக்களை இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சாட்சிகள் அனைத்தும் மீண்டும் ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்கிற ஒரு அழைப்பு. நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என்னால் உன் கவலையை நிறுத்த முடியும் அல்லது உன் கவலைக்கான தீர்வை தர முடியும். ஜெபத்திலே ஒன்றிணையலாம் சற்று நேரத்திலே. என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா அம்மாவோட சண்டை. தினமும் எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் வாழணுன்ற விரக்தியா இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன். எங்க அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து நான் பயந்து போயிருப்பேன். அதனால என்னால சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்திலயும் என்னோட சிந்தனையில வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால படிக்க முடியாது, மற்ற பசங்களோட சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வீட்டுல சண்டை சண்டை சண்டை. என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா படிக்கல, மார்க் எடுக்கலன்னா மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்தை சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் இந்த பிரச்சனையினால போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது எனக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலையும் எங்க அம்மாவாலையும் இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் நாங்க ஆலயத்தை, யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது அங்க பேசின செய்திகள் வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் எங்க அம்மா தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை நான் கேட்பேன். ஆனாலும் பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் எடுக்கணும், எனக்குள்ள இருக்கிற கோவத்தை நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் மன்னிச்சேன். எனக்குள்ள நிறைய எங்க குடும்பத்தார் மேல நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு நான் தேவனுடைய ஆவியை எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில என்னால வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில என்னால ஜெயிக்கவே முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது.
இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன், எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனை, இந்த சாட்சிகள் அனைத்தும் மக்களுக்கு நீர் கொடுக்கிற அழை, எப்படி நீர் ஜீவனை தர பரிபூர்ணப்பட வந்தீரோ அதே போல திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான் என்று தெளிவாய்களுக்கு சொல்லியிருக்கிறீர். இதனுடைய தலையெழுத்தோ தலைவிதியோ இவர் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருப்பதற்கான காரணம் அல்ல. ஒரு மறைவான இருளின் கிரியை அல்லது ஒரு வெளியரங்கமான இருளின் வேலை. இந்த நேரத்தில் யார் எந்த ஆவிக்குரிய அடையாளங்களை அவர்கள் வாழ்க்கையில கடந்து சென்று கொண்டிருந்தால், ஆவிக்குரிய எதிர்ப்புகளை கடந்து சென்று கொண்டிருந்தால், இந்த நேரத்துல இந்த சாட்சியின் வழியா, ஏன் விசேஷமா இந்த ஜபத்தின் வழியா வல்லமை சென்று இந்த நபரை தொடுவதாய் இவரும் இதிலிருந்து மீட்கப்பட முடியும், கட்டவிழ்க்கப்பட முடியும் என்ற ஒரு பலத்தை, நம்பிக்கை கொண்டு வா. இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகுதலின் மூலமாய் வல்லமை சென்று, சக்தி சென்று இவரை சொஸ்தமாக்கும். எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களை நீக்கும், பயங்களை நீக்கட்டும், மன அழுத்தங்களை நீக்கட்டும். வியாதியிலே ஒருத்தர் படுத்த படுக்கையாய் இந்த நேரம் வீட்டில இருந்தால் நடக்க முடியாம இந்த தண்ணீரை குடிக்கிற இந்த நொடி பொழுது பணிகள் மறைந்து, பலவீனங்கள் மறைந்து எழுந்து நடக்கக்கூடிய பலத்தை, சக்தியை பெற்றுக் கொள்வாரா. சொஸ்தமடையுங்கள் நண்பர்களே, விடுதலை பெறுங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள், அதிசயத்தை அனுபவியுங்கள். உங்கள் சாட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை சென்று வாரம். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?